ஓம் சாந்தி. செப்டம்பர் 29, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கவே வந்துள்ளார். அதன் மூலம் நீங்கள் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றி அறிந்து கொள்கிறீர்கள். கேள்வி: எந்த விஷயங்களை பெண் சிங்கங்களான சக்திகளால் மாத்திரமே தைரியமாக விளங்கப்படுத்த முடியும்? பதில்: சக்திகளாகிய நீங்கள் மற்ற சமயத்தவர்களுக்கும் தந்தை கூறுவதாக விளங்கப்படுத்த வேண்டும். உங்களை பரமாத்மாவாக அன்றி ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யும் பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள். உங்களை பரமாத்மாவாக கருதுவதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதில்லை. பெருமளவு தைரியத்தை கொண்டுள்ள பெண் சிங்கங்களான சக்திகளாகிய உங்களால் மாத்திரமே இந்த விஷயத்தை விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் இதை விளங்கப்படுத்துவதை பயிற்சி செய்வது அவசியம். பாடல்: அன்பான கடவுளே, குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள். ஓம் சாந்தி. சில குழந்தைகள் சிரமங்களை அனுபவம் செய்கிறார்கள். ஆன்மீக நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதற்கு சிரமங்கள் இருப்பதும் காணப்படுகிறது. அத்துடன் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் வாசலாக தடுமாறி திரிகின்றார்கள். அவர்கள் பலவிதமான பிராயச்சித்தங்கள், தபஸ்யா, யாகங்கள் செய்து சமய நூல்கள் போன்றவற்றையும் வாசிக்கிறார்கள். இதனாலேயே இது பிரம்மாவின் இரவு என்று அழைக்கப்படுகிறது. அது அரை கல்பத்திற்கு இரவாகவும் மற்ற அரை கல்பத்திற்கு பகலாகவும் இருக்கிறது. பிரம்மா மாத்திரமே இருப்பதில்லை. அவர் பிரஜாபிதா பிரம்மாவாக மக்களின் தந்தையாக இருப்பதால் அவரது குமார்களும் குமாரிகளாகிய குழந்தைகளும் நிச்சயமாக இருப்பார்கள். எவ்வாறாயினும் மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. தந்தை மாத்திரமே குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் முன்னைய கல்பத்திலும் பிராமணர்களாக இருந்து பின்னர் தேவர்கள் ஆகினீர்கள். இவ்வாறு ஆகியவர்கள் மீண்டும் அவ்வாறு ஆகுவார்கள். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவர்கள். நீங்கள் மாத்திரமே பூஜிக்கத்தக்கவர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்களே பூஜிப்பவர்கள் ஆகின்றீர்கள். ஆங்கிலத்தில் அவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களும் பூஜிப்பவர்களும் என்று அழைக்கப்படுகின்றனர். பாரதமே அரை கல்பத்திற்கு பூஜிப்பவர் ஆகின்றது. ஆத்மா தான் பூஜிக்கத்தக்கவராக இருந்து பின்னர் பூஜிப்பவர் ஆகினார் என ஏற்றுக்கொள்கின்றார். நீங்கள் பூஜிக்கத்தக்கவரிலிருந்து பூஜிப்பவராகவும் பின்னர் மீண்டும் பூஜிக்கத்தக்கவராகவும் ஆகின்றீர்கள். தந்தை பூஜிக்கத்தக்கவராகவோ அல்லது பூஜிப்பவராகவோ ஆகுவதில்லை. நீங்கள் தேவர்களாக இருந்த பொழுது தூய்மையாகவும் பூஜிக்கத்தக்கவராகவும் இருந்தீர்கள் என கூறுகின்றீர்கள். 84 பிறவிகளின் பின்னர் நீங்கள் முழுமையாக தூய்மையற்ற பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். இந்நேரத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்குரிய பாரத மக்கள் தங்களுடைய சொந்த சமயம் பற்றி எதையும் அறியாமல் உள்ளனர். மற்ற சமயத்தவர்கள் அனைவரும் நீங்கள் பேசுகின்ற இந்த விஷயங்கள் பற்றி புரிந்து கொள்வதில்லை. இந்த தர்மத்திலிருந்து மாற்றப்பட்டவர்களே மீண்டும் திரும்பி வருவார்கள். பலர் மாற்றப்பட்டுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், சிவனையும் தேவர்களையும் பூஜிப்பவர்களுக்கு இது மிக இலகுவானது. மற்ற சமயத்தவர்கள் அனைவரும் உங்கள் தலையை உருட்டுவார்கள். அதாவது பல கேள்விகள் கேட்பார்கள். இங்கிருந்து மாற்றப்பட்டவர்கள் இந்த விஷயங்களால் தொடப்பட்டு வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். இல்லையெனில் அவர்கள் அதனை நம்ப மாட்டார்கள். பலர் ஆரிய சமாஜிலிருந்து வந்துள்ளார்கள். சீக்கிய சமூகத்திலிருந்தும் சிலர் இங்கு வந்துள்ளனர். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவர்களாக இருந்து பின்னர் மற்ற சமயத்திற்கு மாற்றப்பட்டவர்கள் நிச்சயமாக தங்கள் சொந்த தர்மத்திற்கு திரும்பி வருவார்கள். விருட்சத்தின் படத்தில் பல்வேறு பிரிவுகள் காட்டப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் மீண்டும் வரிசை கிரமமாக திரும்பி வருவார்கள். கிளைகளும் சிறு மத பிரிவுகளும் தொடர்ந்தும் வெளிப்படும்.
அந்த ஆத்மாக்கள் தூய்மையானவர்கள் ஆதலால் நல்லதோர் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். இந்நேரத்தில் தேவ தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லாததால் அது மீண்டும் ஒரு முறை இடப்பட வேண்டும். நீங்கள் அவர்களை சகோதர சகோதரிகள் ஆக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகளான சகோதரர்கள் ஆவோம். நாங்கள் பின்னர் சகோதர சகோதரிகள் ஆகின்றோம். இப்பொழுது புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுவதால் முதலில் பிராமணர்கள் இருக்கிறார்கள். புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கு பிரஜாபிதா பிரம்மா நிச்சயமாக தேவைப்படுகின்றார். பிரம்மாவின் மூலமே பிராமணர்கள் உருவாக்கப்படுகின்றனர். இதுவும் ருத்ரரின் ஞான யாகம் என அழைக்கப்படுகிறது. பிராமணர்கள் இதற்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றனர். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள். அவரே முப்பாட்டனார். பிராமணர்களே உச்சி குடுமிகளான முதல் இலக்கத்தவர்கள். மக்கள் ஆதாம் பிபி அல்லது ஆதாம் ஏவாளில் நம்பிக்கை வைத்துள்ளனர். இந்நேரத்தில் நீங்கள் பூஜிப்பவரிலிருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். தில்வாலா ஆலயமே உங்கள் அனைவரதும் மிக சிறந்த ஞாபகார்த்தமாகும். நீங்கள் தரையில் தபஸ்யா செய்வதாகவும் ராஜ்யம் மேலே கூரையிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே உயிருள்ள ரூபத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த ஆலயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு பின்னர் பக்தி மார்க்கத்தில் மீண்டும் உருவாக்கப்பட உள்ளன. நாங்கள் இப்பொழுது ராஜயோகம் கற்று பின்னர் புதிய உலகிற்கு செல்வோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது உயிரற்ற ஆலயம். ஆனால் நீங்களோ இங்கே உயிருள்ள ரூபத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த பிரதான ஆலயம் மிக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஸ்வர்க்கத்தை மேலே கூரையில் சித்தரித்துள்ளார்கள். வேறு எங்கே ஸ்வர்க்கத்தை காட்ட முடியும்? நீங்கள் இந்த தலைப்பை மிக நன்றாக விளங்கப்படுத்தலாம். பாரதமே ஸ்வர்க்கமாக இருந்தது, அது இப்பொழுது நரகமாகிவிட்டது என அவர்களிடம் கூறுங்கள். அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் இதை மிக விரைவாக புரிந்து கொள்வார்கள். இந்துக்கள் பலரும் மற்ற சமயங்களுக்குள் சென்று விட்டார்கள். நீங்கள் அவர்களை திரும்பவும் அழைத்து வருவதற்கு பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். வேறு எதனையும் பற்றி பேசாதீர்கள். இந்த பயிற்சியை கொண்டிராதவர்கள் எதையும் கூறவும் கூடாது. இல்லையெனில் அவர்கள் பிரம்மா குமாரிகளின் பெயரை அவதூறு செய்வார்கள். வேறு சமயங்களை சார்ந்தவர்கள் இங்கு வரும்பொழுது அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் முக்திதாமத்திற்கு செல்ல விரும்பினால் உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களை பரமாத்மாவாக கருதாதீர்கள். உங்களை ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதால் உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் முக்திதாமத்திற்கு செல்வீர்கள். மன்மனாபவ் என்ற மந்திரம் உங்களுக்கு போதுமானது. எவ்வாறாயினும் உங்களுக்கு பேசுவதற்கு தைரியம் தேவை. பெண் சிங்கங்களான சக்திகளால் மாத்திரம் இந்த சேவையை செய்ய முடியும். சந்நியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று பின்னர் வெளிநாட்டவரை இங்கே வருமாறு அழைத்து கூறுகின்றார்கள். வாருங்கள், நான் உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுப்பேன். அவர்களுக்கு தந்தையும் தெரியாது. அவர்கள் பிரம்ம தத்துவத்தை கடவுளென கருதி அனைவரையும் அதை நினைவு செய்யுமாறு கூறுகின்றனர். ஒரு பறவையை கூட்டில் இடுவது போல் அவர்கள் வெறுமனே இந்த மந்திரத்தை கொடுக்கிறார்கள். இந்த முறையில் விளங்கப்படுத்துவதற்கு நேரம் எடுக்கிறது. பாபா உங்களுக்கு கூறியுள்ளார், கடவுள் சிவன் பேசுகின்றார் என ஒவ்வொரு படத்திலும் எழுத வேண்டும். பிரபுவும் அதிபதியும் இல்லாமல் ஒவ்வொருவரும் அனாதைகள் ஆகிவிட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மக்கள் அழைக்கின்றார்கள், நீங்களே தாயும் தந்தையும். சரி, அதன் அர்த்தம் என்ன? உங்கள் கருணையினால் நாங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றோம் என அவர்கள் தொடர்ந்தும் கூறுகிறார்கள். சொர்க்கத்தின் சந்தோஷத்திற்காக தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்களும் அதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். எதையாவது செய்பவர்கள் அதனுடைய பலனை திரும்ப பெறுவார்கள். இந்நேரத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள். சொர்க்கம் மாத்திரமே புதிய உலகமான தூய உலகமாகும். இங்கே ஒரு நபர் கூட சதோப்பிரதானமாக இருக்க முடியாது. சத்யுகத்தில் சதோப்பிரதானமாக இருந்தவர்கள் தமோப்பிரதானமாகவும்
தூய்மையற்றவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். கிறிஸ்துவுக்கு பின்னர் வந்த கிறிஸ்துவ சமயத்தவர்கள் அனைவரும் முதலில் சதோப்பிரதானமாகவே இருப்பார்கள். அவர்களில் 100,000கணக்கானவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய சேனை போரிட்டு தங்கள் ராஜ்யத்தை பெற தயாராக இருக்கிறது. அவர்கள் குறைந்த அளவு சந்தோஷத்தையும் குறைந்த அளவு துன்பத்தையும் அனுபவம் செய்கிறார்கள். நீங்கள் கொண்டிருக்கும் சந்தோஷத்தை வேறு எவரும் அனுபவம் செய்வதில்லை. நீங்கள் இப்பொழுது சந்தோஷ தாமத்திற்கு செல்வதற்கு தயாராக்கப்படுகின்றீர்கள். மற்ற சமயத்தவர்கள் எவரும் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்த பொழுது தூய்மையாக இருந்ததைப் போல் வேறு எந்த நாடும் தூய்மையாக இருக்க முடியாது. தந்தை வருகின்ற பொழுது மாத்திரமே கடவுளின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அங்கே யுத்தம் என்ற கேள்வியே இல்லை. சண்டையும் யுத்தமும் பின்னரே பெருமளவில் ஆரம்பமாகின்றன. பாரத மக்கள் மற்றவர்கள் போன்று அதிக அளவு சண்டையிடவில்லை. அவர்கள் தங்களுக்குள் சிறிதளவு சண்டையிட்டு பிரிந்தார்கள். துவாபர யுகத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்குகின்றார்கள். இந்த படங்கள் போன்றவற்றை உருவாக்குவதற்கு பெரும் விவேகம் தேவை. நீங்கள் எழுதவும் வேண்டும். எவ்வாறு சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாகிவிட்டது என வந்து புரிந்து கொள்ளுங்கள். பாரதம் சத்கதி அடைந்திருந்தது, ஆனால் அது இப்பொழுது சீரழிந்து விட்டது. தந்தையால் மாத்திரமே ஞானத்தை கொடுக்க முடியும். அதன் மூலம் நீங்கள் சத்கதியை பெறுகின்றீர்கள். மனிதர்களிடம் இந்த ஆன்மீக ஞானம் இருப்பதில்லை. பரம்பிதா பரமாத்மாவிடம் மாத்திரமே இந்த ஞானம் உள்ளது. தந்தை மாத்திரமே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். மற்ற இடங்களில் மனிதர்களே மற்ற மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார்கள். சமய நூல்களும் மனிதர்களாலேயே எழுதப்பட்டு மனிதர்களாலேயே கற்கப்படுகின்றன. இங்கே ஆன்மீக தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் கற்கின்றீர்கள். ஆத்மாக்களே கற்கின்றார்கள். அங்கே மனிதர்களே எழுதி கற்பவர்கள். பரமாத்மா எந்த சமய நூல்கள் போன்றவற்றையும் கற்க வேண்டியதில்லை. தந்தை கூறுகின்றார், அந்த சமய நூல்கள் போன்றவற்றை கற்பதால் எவருமே சத்கதி பெற முடியாது. நானே வந்து திரும்பவும் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். இப்பொழுது உலகில் பில்லியன் கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்த பொழுது 9 லட்சம் மக்களே இருந்தார்கள். அது மிகவும் சிறிய விருட்சமாக இருந்தது. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் எங்கே சென்றார்கள் என சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் பிரம்ம தத்துவத்திலோ அல்லது நீரிலோ இரண்டர கலப்பதில்லை. அவர்கள் அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் அழிவற்றவர். ஆத்மாவில் ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாத ஓர் அழிவற்ற பாகம் பதியப்பட்டுள்ளது. ஓர் ஆத்மா ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாதவர். ஓர் ஆத்மா ஒரு புள்ளியானவர். இன்னமும் எவராலும் நிர்வாண தாமத்திற்கு செல்ல முடியாதுள்ளது. ஒவ்வொருவரும் தனது பாகத்தை நடித்தாக வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் கீழ் இறங்கியவுடன் பின்னர் நான் வந்து அனைவரையும் திரும்ப அழைத்து செல்கின்றேன். தந்தையினுடைய பாகம் இறுதியிலேயே உள்ளது. புதிய உலகின் ஸ்தாபனையும் பின்னர் பழைய உலகின் விநாசமும் இருக்கின்றன. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆரிய சமாஜிகளின் குழுவினருக்கு நீங்கள் விளங்கப்படுத்தும் பொழுது அந்த குழுவில் தேவ தர்மத்திற்கு உரியவர்கள் எவரேனும் இருந்தால் அவர்கள் இந்த ஞானத்தினால் தொடப்படுவார்கள். நீங்கள் கூறுபவை உண்மையில் சரியானவை என அவர் புரிந்து கொள்வார். கடவுள் எவ்வாறு சர்வ வியாபியாக இருக்க முடியும்? கடவுளே தந்தையாவார். நாங்கள் அவரிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். ஆரிய சமாஜியிலிருந்து எவராவது உங்களிடம் வந்தால் அவர் மரக்கன்று என்று அழைக்கப்படுகின்றார். தொடர்ந்தும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். உங்களின் குலத்திற்கு உரியவர்கள் உங்களிடம் வருவார்கள். தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு தூய்மை ஆகுவதற்கான வழிகளை காட்டுகின்றார். கடவுள் பேசுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நானே தூய்மையாக்குபவர். என்னை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள். இந்த செய்தி அனைத்து சமயத்தவர்களுக்கும் உரியது.
அவர்களுக்கு கூறுங்கள், தந்தை கூறுகின்றார், சகல ஷரீர சமயங்களையும் துறந்து என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆகுவீர்கள். ஒரு குஜராத்தி அல்லது இன்னார் இன்னார் என்ற உணர்வை விட்டுவிடுங்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இது யோக அக்னி ஆகும். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையுடன் எடுக்கப்பட வேண்டும். இதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்றில்லை. தந்தை கூறுகின்றார், நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர். நீங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். எவருமே முதலில் தூய்மை ஆகாது நிர்வாண தாமத்திற்கு செல்ல முடியாது. நீங்களும் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை புரிந்து கொள்ள வேண்டும். இதை முழுமையாக புரிந்து கொள்வதன் மூலமே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். குறைந்த பக்தி செய்துள்ளவர்கள் இந்த ஞானத்தில் குறைந்த அளவையே புரிந்து கொள்வார்கள். பெருமளவு பக்தி செய்துள்ளவர்கள் இந்த ஞானத்தை பெருமளவில் பெறுவார்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற அனைத்தையும் நீங்கள் கிரகிக்க வேண்டும். ஓய்வு ஸ்திதியில் இருப்பவர்களுக்கு இது மிக இலகுவானது. அவர்கள் இல்லற செயற்பாடுகளில் இருந்து விலகி இருக்கிறார்கள். 60 வயதின் பின்னரே ஓய்வு பெறுகின்ற வயது வருகிறது. அதன் பின்னரே அவர்கள் ஒரு குருவை ஏற்கின்றார்கள். இந்நாட்களில் குழந்தைகளும் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்யப்படுகின்றனர். இல்லையெனில் முதலில் தந்தையும் பின்னர் ஆசிரியரும் பின்னர் 60 வயதின் பின்பே ஒரு குருவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே சத்கதி அருள்பவர். அந்த குருமார்களில் எவருமே சத்கதி அருள்பவர்கள் அல்ல. அவை அனைத்தும் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள். அனைவருக்கும் சத்கதி அருள்கின்ற ஒரே ஒரு சத்குரு மாத்திரமே இருக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு வேதங்கள், சமய நூல்கள் அனைத்தினதும் சாராம்சத்தை விளங்கப்படுத்துகின்றேன். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விரிவாக்கம் என்னும் பாகம் உள்ளது. அனைவரும் ஏணியில் கீழிறங்க வேண்டும். ஞானம், பக்தி, பின்னர் பக்தியில் விருப்பமின்மை இருக்கிறது என கூறப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்ற பொழுதே பக்தியில் விருப்பமின்மை கொள்கின்றீர்கள். இப்பழைய உலகில் உங்களுக்கு விருப்பமின்மை உள்ளது. நீங்கள் இவ்வுலகை விட்டு சென்றால் வேறு எங்கே செல்வீர்கள்? இந்த உலகம் அழிக்கப்பட உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே எல்லையற்ற உலகம் துறக்கப்பட வேண்டும். நீங்கள் முதலில் தூய்மையாகாது வீடு திரும்ப முடியாது. தூய்மை ஆகுவதற்கு நினைவு யாத்திரையே தேவைப்படுகிறது. பாரதத்தில் இரத்த ஆறு ஓடிய பின்னர் மாத்திரமே பால் ஆறு இருக்கும். விஷ்ணு பால் ஏரியில் பள்ளி கொள்வதாக காட்டப்பட்டுள்ளார். இந்த யுத்தத்தின் மூலம் முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான வாயில்கள் திறக்கப்படுகின்றன என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு முன்னேறி செல்கையில் இந்த ஒளியும் அதிக அளவில் தொடர்ந்தும் வெளியாகும். யுத்தம் இப்பொழுது இடம்பெற உள்ளது. முன்னர் ஒரு பொறியிலிருந்து என்ன நடந்தது என பாருங்கள். தாங்கள் நிச்சயமாக சண்டையிடுவோம் என அவர்கள் நம்புகிறார்கள். யுத்தங்கள் சதா காலமும் தொடர்கின்றன. அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்கள் ஆகின்றனர். உங்களுக்கும் புதிய உலகம் தேவை. ஆகையினால் பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிக்கப்பட உள்ளது. ஆகவே இந்த பழைய உலகை துறந்து விடுங்கள். நீங்கள் இவ்வுலகை விட்டு எங்காவது செல்ல வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் புத்தி அதை மறக்க வேண்டும். 2. நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்கு முழுமையாக தூய்மையாகுங்கள். படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை முழுமையாக புரிந்து கொண்டு புதிய உலகில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மிக சரியான சேவையாளராகி ஆத்மாக்கள் பேறுகளின் அனுபவத்தை பெற செய்வீர்களாக. உண்மையான சேவையில் செய்யும் உணர்வை கொண்டிருத்தல் என்றால்
சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நல்ல மேன்மையான ஆசிகளை கொண்டிருக்கும் உணர்வை கொண்டிருப்பவர் என்று அர்த்தம். சேவை செய்யும் உணர்வு என்றால் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர்களின் உணர்வின் பலனின் அனுபவத்தை பெறச் செய்தல் என்று அர்த்தமாகும். சேவை செய்தல் என்றால் ஆத்மாக்களை ஏதாவது பேறுகளின் பலனை அனுபவம் அடையச் செய்தல் என்று அர்த்தமாகும். இத்தகைய சேவையில் தபஸ்யா ஒன்று கலந்திருக்கும். தபஸ்யாவின் நோக்கம் உண்மையான சேவை செய்வதன் நோக்கத்திலிருந்து வேறுபட்டது அல்ல. தியாகமும் தவமும் இல்லாத சேவை எதுவும் பெயரளவிலேயே சேவையாக இருக்கும். ஆகவே தியாகம் தவம் சேவையின் ஒன்றிணைந்த ரூபத்துடன் உண்மையான மிக சரியான சேவையாளர் ஆகுங்கள். ஸ்லோகம்: பணிவு மற்றும் பொறுமை என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். கோபம் என்ற எந்த ஒரு நெருப்பையும் உங்களால் தணித்துவிட முடியும். அவ்யக்த இஷாரா: இப்பொழுது அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். இப்பொழுது பயமற்றவராகவும் எரிமலையாகவும் ஆகி தமோகுணி தரத்தில் உள்ள ஜடப்பொருளையும் ஆத்மாக்களையும் எரித்து விடுங்கள். தபஸ்யா என்றால் நினைவின் எரிமலை ரூபம் என்று அர்த்தம். நீங்கள் நினைவு செய்வதன் மூலம் மட்டுமே மாயையினதும் பஞ்சபூதங்களினதும் பயங்கரமான வடிவம் குளிர்ச்சியடையும். உங்களின் மூன்றாவது கண், உங்களின் எரிமலை கண், மாயையை சக்தியற்றதாக ஆக்கிவிடும். ஓம் சாந்தி.